ஸோ இந்த எபிசோட வந்து ஆண்கள பத்தி பேசப் போறோம் அப்டின்னா, அப்ப இது பெண்கள் பார்க்க தேவையில்லையா அப்டின்னா, அப்படி இல்ல. ஆண்கள் ஆண்கள பத்தியும் தெரிஞ்சுக்கணும், பெண்கள பத்தியும் தெரிஞ்சுக்கணும். பெண்கள் பெண்கள பத்தியும் தெரிஞ்சுக்கணும், ஆண்கள பத்தியும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து எல்லாருக்குமே நல்லது. அண்ட் ஆல்சோ இது வந்து இப்போ இந்த எபிசோட்ல பெருசா நான் வந்து இந்த டயகிராம்லாம் போட்டு காம்ப்ளெக்ஸா எதுவும் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறதில்ல. அண்ட் இது ஒரு லாங்கான எபிசோடுங்கிறனால நீங்க ஃபுல்லா உட்காந்து என் மூஞ்சிய பார்க்கணும்னு அவசியம் இல்ல. வேற எதையாவது வேலை இருந்தா அத பார்த்துட்டு, இது பேக்கிரவுண்ட்ல இது கேளுங்க. நான் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஜாலியா ஒரு கான்வர்சேஷன் மாரி போகட்டுமே. வணக்கம் மக்களே. புதுசா வந்து ஒரு பாட்காஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கிறேன். இது வந்து எபிசோட் 1 அப்படின்னு வச்சுக்கோமே. இந்த எபிசோடில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, செக்ஸ் எஜுகேஷன். ஆமாங்க, நம்ம ஸ்கூல்லலாம் வந்து அப்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்றது ஒரு சின்ன டாப்பிக்காக இருக்கும்ல. அந்த டாபிக் வந்து இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு ஹார்ட்டை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க பயாலஜி புக்கில் 11th 12th நினைக்கிறேன். அப்போல்லாம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி லங்ஸை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த டாபிக் வரும்போது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு வரும்போது ரொம்ப டீட்டெயில்குள்ளெல்லாம் போக மாட்டாங்க. அப்படியே மேலால் அப்படியே லைட்டாக அதை சொல்லிட்டு அப்புறம் நீங்களே படிச்சுக்கோங்க, படித்தா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் நிறையா ஸ்கூலில் வந்து இதை பற்றி இந்த பக்கமே போக மாட்டாங்க. நீங்களே படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்கள் ஸ்கூலில் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் சொல்லி கொடுத்தானுங்க. அண்ட் இது ஏன் வந்து இதை நான் இப்போ பேசுகிறது முக்கியம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போது ஐன்ஸ்டைன்ஸ் ஈக்குவேஷன் நம்ம சொல்லிக் கொடுக்குறாங்க ஸ்கூல்லலாம், E=mc² அப்படின்னு. இல்லை வந்து நியூட்டன்ஸ் லா, அப்புறம் கூலும்ஸ் லா அப்படின்னு சொல்லி நிறையா வந்து அந்த ஃபிசிக்ஸை பற்றின லாக்கள் அதெல்லாம் இருக்குல்ல. இது எல்லாமே எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போது E=mc² ஒருத்தன் படிக்கிறான் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் 12th எழுதிட்டு வெளியே வராங்க. அந்த 10 லட்சம் பேர்த்தில் ஒருத்தன் அந்த அந்த ஃபார்முலாவை வந்து அவனோட வாழ்க்கையில் யூஸ் பண்ணாலே பெரிய விஷயம். ஏன்னா அது அவ்வளோ ரேர் தான். அது தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கம்ப்யூட்டர் இன்ஜினியராக படிக்கிறதுக்கு, இல்லை AI சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு இதெல்லாம் தேவையா என்ன? சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அது தேவையா என்ன? இதெல்லாம் ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட் யாராதானா அவன் யூஸ் பண்ணலாம். பட் இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது தான், எல்லாருக்குள்ளேயும் நடக்கிறது தான். எல்லாருமே எப்போவுமே வந்து இதை வந்து அது ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஆமாம், எல்லாத்துக்குள்ளேயும் நடக்கிறது தான். ஆனால் இதை பற்றி பெருசாக வந்து ஸ்கூல்ஸ்லேயும் சரி, சொசைட்டிலேயே இதை வந்து இதை பற்றி பெருசாக பேச முடியல. இது வந்து ஒரு டேபு, ஒரு அசிங்கம். இதை பற்றி வெளிப்படையாக பேசுகிறதா? வீட்டில் பேச முடியுமா என்ன உங்களால்? இதை பற்றி முடியாது. மிஞ்சி போனால் என்ன, பாய்ஸ்குள்ளே பசங்களுக்குள்ளே பேசிக்குவீங்க, பொண்ணுங்களுக்குள்ளே பேசிப்பீங்க. ஸோ இந்த எபிசோடில் வந்து இதை பற்றி கொஞ்சம் வெளிப்படையாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டீனேஜ் பசங்களுக்கான ஒரு செக்ஸ் எஜுகேஷன் அண்ட் அடல்ட்ஸும் பார்க்கலாம். அடல்ட்ஸ் பார்த்துட்டு இதை வந்து அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் காட்டணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து இந்த 10 மணி டாக்டர் ப்ரோக்ராம் மாதிரி கீழே கமெண்ட்ஸில் வந்து டவுட்லாம் கேட்டு வச்சுருக்காதீங்க. ஏன்னா வந்து நான் டாக்டர் கிடையாது, நான் ஒரு பயாலஜிஸ்ட். சயின்டிஃபிக் ஃபேக்டை, பயாலஜிக்கல் ஃபேக்ட் என்னமோ அது சொல்ல போகிறேன். மற்றபடி இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த எபிசோட் 1 வந்து நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து நான் ரெண்டையும் ஒன்றா, மேல் அண்ட் ஃபீமேல் 2 ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமையும் கம்பைன் பண்ணிடலாம் தான் நினச்சேன். ஏன்னா இப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் இந்த பியூபர்ட்டி அதை பற்றியெல்லாம் பேச போகிறோம் இல்லையா. இது வந்து நான் ஒரு பையன், என் சின்ன வயசில் என்னோடய அடலசன்ஸ் பீரியடில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், எனக்கு இருந்த டவுட்ஸ் எது அப்படின்னு சொல்லி என்னால் இந்த மேல்ஸ் மைண்ட் செட்லேருந்து என்ன டவுட்ஸ் இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி இந்த கான்வர்சேஷனை போக வைக்க முடியும். பட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்புறம் அவங்க மைண்ட் செட் அதை பற்றிலாம் வரும்போது எனக்கு பயாலஜிக்கல் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஏன்னா நான் ஒரு பயாலஜிஸ்ட்டுங்கிறனால. பட் இந்த சின்ன சின்ன விஷயங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே என்ன பேசிப்பாங்க, அவங்க மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும், அவங்களுக்கான டவுட்ஸ் என்ன, பயம் என்ன அந்த டீனேஜ் பீரியடில், அதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக தெரியாது. அதனால் ஒன்றா கம்பைன் பண்ணிடலாம்னு நினச்சேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அது தனியாகவே பயாலஜிக்கல் பார்ட்டை மட்டும் தனியாக கம்பைன் பண்ணி இன்னொரு எபிசோடாக பேசலான் இருக்கேன். பட் இந்த எபிசோடில் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பேசுவோம். ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, பியூபர்ட்டிலேருந்தே ஆரம்பிப்போம். பியூபர்ட்டியில் என்னென்னலாம் நடக்கும், எத்தனை பேருக்கு வந்து ஆக்டிவாக இப்போ வந்து இப்போது டீனேஜ் பீரியடில் இருக்கவங்களும் சரி, அடல்ட்டும் சரி, நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்கன்னா, இப்போ அடல்ட் எடுத்துக்கிங்கன்னா என்ன எடுத்துப்போம். அந்த வயசில் நான் இருக்கும்போது என்னெல்லாம் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏன்னா வந்து எனக்கு ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியோ, எங்கள் அப்பா கொஞ்சம் சொல்லுவார். எங்கள் அப்பாட்ட கொஞ்சம் நான் ஓப்பனாக கான்வர்சேஷன்லாம் பண்ணியிருக்கேன். அதனால் அவர் கொஞ்சம் இன்புட்ஸ் எல்லாம் நாலேஜ் கொஞ்சம் சொல்லியிருக்காரு. அப்புறம் நானும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போது
இதெல்லாம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒன் ஆஃப் த விஷயம் வந்து இந்த வாய்ஸ் பிரேக் ஆகுது இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு ஃபன்னி ஸ்டோரி. இது பாட்காஸ்ட் தான், நான் ஜாலியாக பேசலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போது அந்த டைமில் வந்து இந்த நோக்கியா ஃபோன்லாம் இருக்கும்ல, என்கிட்ட இருந்தது வந்து X200 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஃபோன். அந்த ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் வேணும் அப்படின்னா அந்த ஜிபிஆர்எஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று அனுப்புவாங்க எஸ்எம்எஸில். அது வராமல் போச்சுன்னா இன்டர்நெட் உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது இல்லையா? அதனால் என்ன ஆகும்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்கணும், ஏங்க இந்த மாதிரி செட்டிங்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நம்ம 5 ரூபாய்க்கு போட்டால் 50 MB அப்படியெல்லாம் போகும். இதில் வந்து நான் கால் பண்ணி இந்த மாதிரி செட்டிங்ஸ் வராது, கால் பண்ணி பேசுவேன். ஹலோ அப்படின்னு சொன்னோன்னே சொல்லுங்கள் மேடம் அப்படிம்பாங்க. எனக்கு வந்து ஒரே அப்படின்னு சொல்லி அப்புறம் வார்த்தைக்கு வார்த்தை மேடம் மேடம்னு சொல்லுவாங்க. நானும் கரெக்ட் பண்ண மாட்டேன். அவங்க ஏன்னா வாய்ஸ் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும்ல, பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும். பியூபர்ட்டிக்கு முன்னாடி பசங்களுக்கு மாறிடும், பொண்ணுங்களுக்கு மாறுமா என்ன, பெருசாக மாறாதுன்னு நான் நினைக்கிறேன். மேடம் மேடம்னு கூப்பிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து அது வந்து வடிவேல் சில மாதிரி ஒரு அன்ஈஸியாக இருந்த மாதிரி ஒரு அசிங்கமாக போச்சு. என்னடா இது நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். எப்போ வந்து நம்ம ஃபோன் எடுத்தோன்னே சொல்லுங்கள் பாஸ், லைக் சொல்லுங்கள் அண்ணா, பாஸுங்கிறேன் நம்ம வந்து கொல்லக்கோட்டை தலைமை மாதிரி, சொல்லுங்கள் அண்ணா சொல்லுங்கள் சார் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு டைம் வந்து அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு டைம் அக்கா கால் பண்ணும்போது ஃபோன் எடுத்தோடனே பெரியப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னாங்க. எனக்கு ஐயோ வாவ், நம்ம வாய்ஸ் வந்து எங்கள் அப்பா மாதிரி இருக்கா. ஸோ அப்பாடா நம்ம வந்து இந்த வாய்ஸ் நம்மளுக்கு பிரேக் ஆகிடுச்சுடா, இப்போ பியூபர்ட்டிக்குள்ளே வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட நாட்களில் அதுவும் ஒரு நாட்கள். ஸோ பேசிக்கலி பியூபர்ட்டி அப்படின்னா வாய்ஸ் கொஞ்சம் மாறும், ஆண்களுக்கு வந்து வாய்ஸ் கொஞ்சம் ஹார்ட் ஆகும். வேற என்ன, முடி முளைக்கும், எல்லா பக்கமும் முடி முளைக்கும், கை முளைக்கும், காலில் முளைக்கும், மூஞ்சில் முளைக்கும், அக்கில் முளைக்கும், ப்ரைவேட் பார்ட்ஸில் முளைக்கும், எல்லா இடத்துலையும் முடி வளர ஆரம்பிக்கும். அதையும் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். பெருசாக இல்லைனாலும் மீசை தாடியை பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும்ல. தாடி வளர்ந்தால் தான் வந்து பசங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மீசை வளரணும், தாடி வளரணும் அப்படின்னு. எனக்கு இப்போ கூட பாருங்கள் ஃபுல்லாலாம் வளரல. அப்போ எப்படி இருந்துருப்பேன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அது வந்து ரொம்ப அந்த டைமில் அது கொஞ்சம் எனக்கு சோகமாக தான் இருந்துச்சு. என்னடா எல்லோரும் என் ஃப்ரெண்டுக்கு முளைச்சிருச்சு, அவனுக்கு முளைச்சிருச்சு, இவனுக்கு முளைச்சிருச்சு, என் கசின்ஸுக்கு முளைச்சிருக்கு, ஆனால் எனக்கு வந்து இன்னும் பெருசாக மீசை லைட்டாக ஒரு 4 முடி எட்டி பார்க்கும், அது புசு புசுன்னு இத்தினூண்டு முடி இருக்கும். நான் காலேஜ் செகண்ட் இயர் வரைக்குமே எனக்கு அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ இதையும் எதிர்பார்த்து காத்திருப்போம்ல. அப்புறம் வேறு என்னென்னலாம் நடக்கும் இன்னும் யோசித்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த டைமில் வந்து காதல் வரும். ஏன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிறது வந்து ஹார்மோன்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஹார்மோன்ஸ்னால் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொஞ்சம் பயாலஜியை பற்றி பார்ப்போம். ஏன்னா சயின்ஸ் சேனல் இல்லையா, பயாலஜியும் பார்த்தே தான் ஆகணும். ஏன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தெரிஞ்சுக்கணுன்னா பயாலஜி தான் அது. ஸோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பிரெயினில் இருக்க ஒரு ஹைப்போதாலமஸ் அப்படின்னு ஒரு பார்ட், அந்த பார்ட் என்ன சொல்லுன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாண்ட் இருக்குது. அந்த கிளாண்டுக்கு வந்து மெசேஜ் அனுப்பும். ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டரி ஹார்மோனா என்னடா இது, இல்லை கொனடோட்ராபிக் ஹார்மோன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், கொனடோட்ராபிக் ரிலீஸிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். அது போய் பிட்யூட்டரிக்கிட்ட என்ன சொல்லுன்னா, ஓகே நீ வந்து இப்போ திஸ் இஸ் டைம் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பிட்யூட்டரிக்கு சொன்னோன்னே பிட்யூட்டரி கிளாண்டு வந்து அடுத்த செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து சிக்னல் அனுப்பும். அப்புறம் தான் டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடக்ஷன் நடக்கும், ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடியிலலாம் சேஞ்ச் ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி ஹார்மோனல் சேஞ்சினால தான் இது வந்து ட்ரிகர் ஆகுது. பிரெயின் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் வேலை பார்க்கும் இந்த ப்ராசஸில். அதனால தான் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் நம்மளுக்கு வந்து காதலும் வரும், அட்ராக்ஷன் வரும், க்ரஷ் வரும், இது எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கும். வேறு என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து எல்லாருக்குமே நடந்திருக்கும். அதை பார்த்து சில பேர் பயமாக கூட இருந்திருக்கலாம், என்னடா நமக்கு தான் அப்நார்மலாக நடக்குதா அப்படின்னு. இந்த டீனேஜ் பீரியடில் எனக்கு தெரிஞ்சு இப்போது பசங்களுக்கு வந்து வேரி ஆகும். இதையும் நான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு டைமில் இது நடக்கும் இல்லையா? இந்த மெயின் பயமே வந்து நம்மளுக்கு என்னென்னா, மற்றவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஹைட் ஆயிடுவாங்க. அதுவும் ஒன் ஆஃப் த சைன்ஸ் ஆஃப் பியூபர்ட்டி தான். இந்த குவார்ட்டர்லி லீவு, ஹாஃப் இயர்லி லீவு, இல்லை ஆனுவல் லீவ் முடிஞ்சு வந்தோடனே என்னடா இவ்வளோ ஹைட் ஆகிட்ட அப்படின்னு தான் இருக்கும். நம்ம அப்படியே தான் இருப்போம் சம்டைம்ஸ், இல்லை நம்மளும் ஹைட்டாக இருப்போம், நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோங்கிறத பொறுத்து. நான்லாம் வந்து இந்த பக்கம் ரிசீவிங் எண்டில் கிடையாது, என்னடா இவ்வளோ ஹைட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கிற எண்டில் தான் இருந்தேன்.
அவங்கெல்லாம் வந்து ஹைட் ஆகிருப்பாங்க. ஸோ நம்ம இன்னும் ஆகிருக்க மாட்டோம்ல, அதனால் கொஞ்சம் பயம் வரும், என்னடா நமக்கு எதுவுமே நடக்காமல் போயிடுவோம் அப்படின்னு. பட் அதுக்காக நான் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க டைம் லைனில் இருப்பாங்க, சரியா? அதனால் அதை நினச்சி நம்ம பயப்பட தேவையில்ல. இது வந்து ஃபோனுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வர மாதிரி தான். நம்ம ஃபோனுக்கு இன்றைக்கி வரலன்னா நாளைக்கு வரும், இல்லைன்னா ஒரு 2-3 மாதம் கழிச்சா அது வரும். ஆனால் வரும், அதை தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஆமாம், இந்த வேறு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வெட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கத்தில் வந்து ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகிறது இல்லையா? ஸ்பெர்ம்ஸ் தான் வந்து மேலோட செக்ஸ் செல்ஸ் இல்லையா? அந்த செல்ஸ் வந்து தூக்கத்திலே வந்து ரிலீஸ் ஆயிரும். எக்ஸாட்டிக் ட்ரீம்ஸ் எல்லாம் வரும், கனவுகள்லாம் வந்து தாறுமாறாக வரும், ரொம்ப ஃபேண்டசைஸ்டாக வரும். அது ஏதாவது ஹீரோயினாக இருக்கலாம், ஆக்ட்ரஸாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டியாக இருக்கலாம், யாராவது வேணாலும் இருக்கலாம். இதுக்கு காரணம் என்னென்னா வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தானதெல்லாம் கிடையாது, ரொம்ப நார்மல். எல்லாத்துக்குமே எல்லா காலத்துலேயும் எல்லா ஆண்களுக்கும் இது வரும். அதனால் எனக்கு என்ன தூக்கத்தில் இவ்வளோ டைம் வருது, இவ்வளோ நாளில் வருது, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் ரொம்பலாம் பயப்பட தேவையில்லை. அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நினச்சிக்கலாம். ஏன்னா இந்த டைமில் தான் வந்து டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். டெஸ்டோஸ்டெரான் இஸ் அ மேல் ஹார்மோன் இல்லையா? அந்த டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடக்ஷன் ஆகும்போது அதே சேம் டைமில் தூக்கத்தில் வந்து என்னென்னா, நம்மளோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இருக்குல்ல, மூளையோட முன்பகுதி, அந்த பகுதி தான் வந்து நம்மளோட அந்த கான்சியஸ்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற இடம். தூக்கத்தில் அது பெருசாக ஆக்டிவேட் ஆகி இருக்காதுல்ல. ஸோ இந்த டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் இல்லாதனால, ஏன்னா நீங்கள் கான்சியஸாக இல்லை, தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கான்சியஸ்னஸ் இருக்காதுல்ல, ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக போய் அந்த மெமரியிலேருந்து அந்த ஃபேஸு அது வாட்டெவர் நீங்கள் என்னதெல்லாம் இமேஜின் பண்ணிங்களோ பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாமே கலந்து கண்ட்ரோலே இல்லாமல் தாறுமாறாக கனவுகள் வரும். அந்த கனவோட விளைவுகள் தான் வந்து இந்த வெட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக அப்படியே நம்மளோட மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட அனடாமி, ஃபிசியாலஜி அதை பற்றியெல்லாம் பார்த்துடலாம். ஏன்னா அதையும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட். இப்போது மேலோட செக்ஸ் செல்ஸ்னால் வந்து அது ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸ்பெர்ம்ஸில் என்ன இருக்கும்னா நம்மளோட டிஎன்ஏ இருக்கும். நம்மளோட டிஎன்ஏல பாதி இருக்கும். எப்படின்னா, இப்போ நம்ம மற்ற செல்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா 46 குரோமோசோம் இருக்கும். அதில் வந்து ஆண்களாக இருந்தால் கடைசி 2 குரோமோசோம் வந்து XYன்னு இருக்கும், இந்த XX ஃபீமேலாக இருந்தால் XXன்னு இருக்கும். இந்த செக்ஸ் செல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அந்த 46 குரோமோசோம் வந்து 2 காப்பி, ஸோ 23 குரோமோசோம் பேர், அது வந்து 46 குரோமோசோமாக இருக்கும். அந்த 23 குரோமோசோம் பேரில் வந்து ஒரு காப்பி வந்து அம்மா கிட்டேருந்து வந்திருக்கும் நமக்கு. இப்போ எனக்குன்னா ஒரு காப்பி அம்மா கிட்டேருந்து வந்திருக்கும், ஒரு காப்பி அப்பா கிட்டேருந்து வந்திருக்கும். இந்த 2 சேர்ந்து தான் ஒரு குரோமோசோம் பேர். இப்படி வந்து 23 பேர் இருக்கும். இந்த பேர் வந்து திரும்ப பிரிஞ்சு 23 வந்து ஒவ்வொரு ஸ்பெர்ம் செல்லையும் போகும். அப்படி தான் வந்து ஸ்பெர்ம் செல் ஃபார்ம் ஆகும்போது ஒவ்வொரு ஸ்பெர்ம் செல்லில் இருக்கும். ஸோ சில ஸ்பெர்மில் வந்து எக்ஸ் குரோமோசோம் இருக்கும், சில ஸ்பெர்மில் வந்து ஒய் குரோமோசோம் இருக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து எக்கு கூட சேரப்போகுது அப்படின்னா ஃபீமேல்ஸ்க்கு எப்போவுமே வந்து XX தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு எக்கில் இல்லை, எல்லா எக்லேயுமே வந்து எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அந்த 2 எக்ஸும் பிரிஞ்சு போய் சேர்ந்துச்சுனாலும் 2 டிஃப்ரெண்ட் எக்கில் வந்து எக்ஸ்ன்னு தான் இருக்கும். ஆனால் நம்மளோட XY வந்து பிரிஞ்சிச்சுன்னா ஒன்றில் வந்து எக்ஸ் இருக்கும், ஒன்றில் வந்து ஒய் இருக்கும். இந்த எக்ஸு நம்மக்கிட்ட இருக்க ஸ்பெர்மில் இருக்க எக்ஸ் வந்து எக்கு கூட எக்ஸோட சேர்ந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஃபீமேல் கருவாக மாறும், ஒரு பெண் குழந்தையாக மாறும். அதே மாதிரி நம்மக்கிட்டேருந்து வர்ற ஸ்பெர்மில் ஒய் இருந்து ஃபீமேலோட எக்கு கிட்ட போய் அது ஜாயிண்ட் ஆச்சுன்னா அது வந்து XY, அது ஒரு ஆண் கருவாக ஆணாக வந்து பையனாக வந்து பையன் குழந்தையாக மாறும். ஸோ இதுதான் வந்து பேசிக் மெக்கானிசம். இப்போது இந்த ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், டெஸ்டிக்கிள்ஸ்னால் வந்து தமிழில் என்ன சொல்கிறது, கொட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்டிக்கிள்ஸ்லாம் வந்து ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். அப்புறம் அங்கேருந்து டெஸ்டிக்கிள்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்ம் வந்து செமினல் வெசிக்கல்ஸ் மூலிமா அது வேறு இடத்துக்குலாம் போகும். அப்புறம் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகி நிற்கும். அப்புறம் அந்த ஸ்டோர் ஆகி இடத்துல நின்னதுலேருந்து எப்போ தேவையோ அப்போ வந்து அது வெளியே வரும். ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதாமா. அதாவது ஒரு செகண்டுக்கு 1500 ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸ்பெர்ம் செல்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு செகண்டுக்கு, இந்த செகண்டுக்கு 1500 அப்படி ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு அவ்வளோ வேகத்தில். ஸோ
இவ்வளோ வேகத்தில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, இது எல்லாமே ஒரு ஸ்பெர்ம் செல் ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து 63லேருந்து 73 நாள் கிட்டத்தட்ட. ஆமாம், அந்த ரேஞ்சுக்கு ஆகும். அதாவது ஒரு செல் ப்ரொடியூஸ் ஆகுறது. ஸோ இந்த செகண்ட் எனக்கு இப்போ என்னையே எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இந்த செகண்டில் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே 63 நாளுக்கு முன்னாடியே அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அந்த ப்ராசஸ் வந்து இப்போ முடிஞ்சு இப்போ இந்த செகண்டில் ஒரு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒன்றும் இல்லை, 1500 ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இவ்வளோ ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது, இவ்வளோலாம் தேவையா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக தேவை. ஏன்னா இப்போது ஒரு டைம் வந்து எஜாக்குலேஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு டைம் வந்து ஸ்பெர்ம் வெளியே வருது அப்படின்னா அந்த ஸ்பெர்மில் வந்து எவ்வளோ ஸ்பெர்ம் செல்ஸ் இருக்கும் அப்படின்றது வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 ஆர் 500 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் வந்து ஏன் தேவை? ஏன்னா அது வந்து ரிலீஸ் ஆன இடத்துல இருந்து எக்கு வரைக்கும் ரீச் ஆகணும். ஸோ எக்கு இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து எக் ரீச் ஆகிற வரைக்கும் பாயிண்ட் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதை நம்ம டிஸ்டன்ஸில் சொல்லணும்னா சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் ஓடியே வர்ற டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் அது வந்து ட்ராவல் பண்ணி வரணும்னா அதுக்கு வந்து நிறைய எனர்ஜி தேவை. ஸோ அந்த ஸ்பெர்ம்லேயே வந்து எல்லாமே இருக்கும். இப்போ நான் ஸ்பெர்ம்னு சொல்கிறேன்ல, அதில் வந்து ஸ்பெர்ம் செல்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த இது. அது போக நிறையா அந்த சொல்யூஷன், இந்த ஃப்ளூயிடு அந்த ஃப்ளூயிடு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃப்ளூயிடெல்லாம் கலந்துருக்கும். அந்த ஃப்ளூயிடு கூட கலந்த ஸ்பெர்ம் செல்ஸ் இதெல்லாமே சேர்த்து தான் வந்து ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்பெர்முக்கு எனர்ஜி கொடுக்குறதா இருக்கட்டும், அதோட அசிடிக் லெவல், பிஹெச் லெவல் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் அந்த சொல்யூஷன் இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி போகணும். அந்த ட்ராவலில் நிறையா பேர் செத்து போயிடுவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறவன், அப்புறம் ஸ்டாமினா இருக்கவன், ஆரோக்கியமாக இருக்கவன் தான் வந்து மதுரையிலேருந்து சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் ஓடி வர முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெர்ம் வந்து அதான் சொல்கிறோம்ல, 500 மில்லியனில் ஒன்று தான் போய் சேரும். ஒன்றுனா ஒன்று மட்டும் போய் சேராது, அது கூட கொஞ்சம் வரும். பட் கடைசியில் ஒன்று தானே போய் சேருது. அதனால் அவ்வளோ தேவை அப்படின்றதுக்காக தான் வந்து பாடி இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு கேள்வி வந்திருக்கும். இந்த ஸ்பெர்ம்ங்கிறது தானே டெஸ்டிகல்ஸ், கொட்டை இருக்கு இல்லையா, அது ஏன் வந்து உடம்புக்கு வெளியில் இருக்குது? ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், மூளை வந்து உடம்புக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு உறுப்பு, ஒரு ஆர்கன். அந்த ஆர்கன் வந்து நல்லா பாதுகாப்பாக மண்டை ஓட்டுக்குள்ளே எலும்பெல்லாம் வச்சு மூடி பத்திரமா இருக்குது. அதே மாதிரி தான் இதயமும் இன்னொரு பத்திரமா வைக்கக்கூடிய ஒரு ஆர்கன். அதனால தான் அந்த எலும்பு கூடு, நெஞ்சு கூட்டுக்குள்ளெல்லாம், ரிப் கேஜஸ்க்குள்ளே பத்திரமா ஹார்ட்டும் இருக்குது. ஆனால் இன்னொரு உயிரை, அதாவது இன்னொரு மனுஷனையும் உருவாக்கக்கூடிய ஒரு ஆர்கன், ஒரு உறுப்புன்னு வச்சுக்கோமே, அது ஏன் வந்து இப்படி பாதுகாப்பே இல்லாமல் வெளியில் தொங்கிட்டு இருக்கு? அதுவும் அவ்வளோ அது எப்படி சொல்கிறது, ரொம்ப பாதுகாப்பே இல்லை. இப்படின்னு பட்டா போதும் வலி உசுறு போகும். எவனாவது கையில் வச்சு தட்டிட்டாலும் காலில் வச்சு உதச்சிட்டாலும் அவ்வளோதான். ரொம்ப நேரத்துக்கு நம்மளால் வந்து மூச்சை விட முடியாது, அவ்வளோ வலிக்கும். இப்படி பாதுகாப்பாக இல்லாமல் ஏன் அது வெளியில் இருக்கணும்? அதுக்கு என்ன தலையெழுத்தா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, ஒவ்வொரு செல்ஸும் அங்கே பிறக்கிறதுக்கு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருந்தால் தான் அது எஃபெக்டிவாக வந்து நிறையா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால தான் அது உடம்பை விட்டு வெளியே இருக்குது. ஏன்னா உடம்புல வந்து இப்போ 37 டிகிரி செல்சியஸ் தான் நம்மளோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படின்னு வச்சுப்போமே. அதே டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா அந்த டெஸ்டிகல்ஸும் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அந்த நம்பர் வந்து குறைஞ்சிரும். அதனால தான் அது உடம்பை விட்டு வெளியே இருக்குது. கொஞ்சம் நம்ம உடம்போட கொஞ்சம் டிகிரிஸ் வந்து அது கம்மியாக, டெம்பரேச்சர் வந்து கம்மியாக மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் கனெக்டிங் டாட்ஸ் பண்ணி பாருங்கள். மடியில் வச்சு லேப்டாப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் மெயின் ரீசன். மடியில் வச்சு யூஸ் பண்ணும்போது லேப்டாப் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்ல, அந்த ஹீட்னால் இந்த டெஸ்டிகிள்ஸோட டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகிடும், அதிகமாகிடும், சூடு அதிகமாகிடும். அதனால தான் வந்து ஸ்பெர்ம் கவுண்டெல்லாம் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப டைட்டாக வந்து அண்டர்வேர் போடுறது, அப்புறம் சம்மரில் இது எல்லாமே என்ன, அதோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் உடம்போட டெம்பரேச்சரோட கம்மியாக இருக்கணும். அதுக்கு என்னென்னலாம் தடையாக இருக்கணுமோ அதெல்லாம் வந்து நம்ம நீக்கிடணும் அப்படின்றது தான் வந்து கான்செப்ட். அந்த இடத்துக்கிட்ட ஹீட் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது போக மற்ற எதெல்லாம் வந்து இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை வந்து பாதிப்புக்குள்ளாக்கும் அப்படின்னா
சிகரெட் குடிக்கிறது, புவர் டயட், சாப்பாட்டு பழக்கவழக்கங்கள் வந்து ஒழுங்கா இல்லாம இருந்தாலும் அது பாதிக்கும். அப்புறம் வந்து இந்த வெரிகோசீல் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. என்னன்னா, அங்க வந்து இப்போ நம்ம உடம்புல எல்லா பக்கமும் நரம்பு இருக்கிற மாரி தான் வந்து டெஸ்டிகல்ஸ்லயும் வந்து நரம்பு போகும். ஏன்னா, அங்கேயும் வந்து பிளட் சர்க்குலேஷன் தேவை இல்லையா? சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, அங்க போற நரம்பு வந்து பெருசாயிரும். பெருசாச்சுன்னா நெறையா ரத்தம் அங்க போக ஆரம்பிக்கும். நெறையா ரத்தம் போச்சுன்னா, நம்ம பாடியில இருக்கிற ரத்தம் வந்து சூடா இருக்கும். நம்ம பாடியோட டெம்பரேச்சர் 37 டிகிரினா, அந்த ரத்தமும் 37 டிகிரி தானே இருக்கும். அப்ப நெறையா ரத்தம் அங்க போம்போது, அந்த டெஸ்டிகிள்ஸோட டெம்பரேச்சர் வந்து ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆயிடும். அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்பெர்ம் புரொடக்ஷன் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் செய்யும். இதுக்கு வந்து நெறையா பிரச்சனைகள்லாம் நெறையா பேருக்கு இது வந்து ரொம்ப காமனான ஆண்களுக்கு வர்ற ஒரு பிரச்சனை தான். இது வந்து நெறையா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இது அவ்வளோ பெருசா சீரியஸான பிரச்சனை கூட கிடையாது. ஈஸியா குணப்படுத்திடலாம் தான் டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. இது எதுக்கு நீங்க சும்மா தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் வரும் அப்படின்னு ஆண்களா இருந்தீங்கன்னா. ஆண்களுக்கு இந்த விஷயத்துல ஏதாவது பிரச்சனை, ஏதாவது உடம்பு சரியில்ல, அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இல்ல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க யார்ட்ட போகணும் அப்படின்னா, யூராலஜிஸ்ட் கிட்ட போகணும். பெண்களா இருந்தீங்கன்னா, நீங்க கைனகாலஜிஸ்ட் கிட்ட போலாம். ஸோ ஆண்கள் வந்து இப்போ நம்ம ஊர்ல வந்து ஏதாவது பிரச்சனைனா தான் ஹாஸ்பிட்டல் போணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் இருக்கு. அது அப்படிலாம் கிடையாது. கன்சல்டன்ட் அப்படின்னு இருப்பாங்க. அப்படின்னா என்ன, நீங்க போய் பேசலாம், கன்சல்ட் பண்ணலாம். எனக்கு இந்த மாரி இருக்கு, இல்ல எனக்கு இந்த மாரி பயம் இருக்கு, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. தாராளமா அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா, அவங்க வந்து நிஜமாவே நல்ல ஆன்சர்ஸ்லாம் குடுப்பாங்க. இந்த டாபிக்க பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, சரி ஓகே இப்பல்லாம் ஸ்கூல் புக்ல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி போனேன். ஏன்னா நான் படிக்கும்போது நான் வந்து 2015 பாஸ்ட் அவுட் ஸ்கூல். அப்போ வந்து ஜுவாலஜில ஃபர்ஸ்ட் லெசன்ல கடைசியில தான் ஒரு 2, 3, 4, 5 பேஜுக்கு இருக்குன்னு நெனைக்கிறேன். மொத்தமாவே மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இத பத்தி எல்லாமே. ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா, ரொம்பவே புக் நல்லா இருந்துச்சு. 12th புக் தான் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு 3 லெசனுமே வந்து ரீப்ரொடக்ஷன் பத்தி தான். ஸோ ரீப்ரொடக்ஷன் ஜென்ரலா எப்படி நடக்கும் மற்ற ஆர்கானிசம்ஸ்லையும் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஹியூமனோட ரீப்ரொடக்ஷன் எப்படி, அதோட செக்ஸ் ஆர்கன்ஸ் பற்றி இப்போ நம்ம பேசினதெல்லாம் வந்து பற்றி போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து செக்ஷுவல் ஹெல்த்தை பற்றி போட்டிருந்தாங்க. ஸோ பரவாயில்லையே, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களேன்னு இருந்துச்சு. அதான் திரும்ப எத்தனை ஸ்கூலில் வந்து அதெல்லாம் வெளிப்படையாக ரொம்ப ஓப்பனாக சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரில. அதனால் செக்ஸ் ஹெல்த்தை பற்றியுமே நம்ம வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி சட்டத்தை பற்றி பேசுவோம். ஏன்னா இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நம்ம டீனேஜ் பசங்களும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. டீனேஜ்னா 18 வயசுக்கு முன்னாடி தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப கிளியராக வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடக்கூடாது. அது தப்பு, சட்டப்படி குற்றம், இட்ஸ் இல்லீகல் அப்படின்னு சொல்லி தெளிவாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எதுக்கிட்ட அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான், செக்ஸ் எஜுகேஷன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் எடுக்க போகிற முடிவுகள் வந்து முட்டாள்தனமாக இல்லாமல் கொஞ்சமாவது ஸ்மார்ட்டாக எடுப்பீங்க. ஏன் வந்து இப்போ 18 வயசுக்கு கீழே வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ஆக்டிவிட்டிலலாம் ஈடுபடக்கூடாது அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாங்கன்னா இன்னொரு உயிரையே உருவாக்கக்கூடும். அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்க ஒரு ப்ராசஸ். ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் இன்னொரு உயிரை உருவாக்க கல்யாணம் பண்ணி அதானே பண்ணுறாங்க. அப்படி ஒரு நீங்களாம் அந்த சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சக்தி வந்து உங்களுக்கு வந்து செக்ஷுவல் மெச்சூரிட்டி வந்து 12 வயசுக்கு முன்னாடியே வந்துடும். அப்புறம் ஏன் 18 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, இதோட சீரியஸ்னஸ் வந்து உங்களுக்கு அப்போ தான் புரியும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நம்புது. 18 வயசுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு பெருசாக வந்து வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுக்கான மூளை டெவலப் ஆகிருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதாவது இருக்கும், ஏதாவது கம்மியாக இருந்திருக்கலாம். அண்ட் இந்த டைமில் நீங்கள் எடுக்க போகிற முடிவு வந்து உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் வந்து ரெக்ரெட் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் இந்த 12 வயசுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறதுக்கு அனுமதி இல்லை, இட்ஸ் இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 12 வயசுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு அறிவு வந்துடுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு வர்றதில்லை. அப்பயும் முட்டாள்தனமான முடிவு தான் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருந்தாலும் 12 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் இட்ஸ் லீகலி ராங் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரி ஓகே, சேஃப் செக்ஸ் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. என்னென்னா, அன்சேஃபான செக்ஸ், அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் வைக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து நோய் வர்றதுக்கான பாதிப்பு இருக்குது ஒன்று. அப்புறம் வந்து தேவையில்லாத ப்ரெக்னென்சி வரும். ப்ரெக்னென்சின்னா என்ன, ஒரு உயிரை நீங்கள் ஃபார்ம் பண்ணிடுவீங்க. அதை வந்து
அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப ஆபத்தில் தான் போய் முடியும். யங் ஏஜ்லேயே வந்து இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, வாழ்க்கையே வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். ஸோ உங்களோட டெசிஷன்ஸ் இந்த டைமில் நீங்கள் எடுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அதுக்கு அன்ப்ரொடக்டட் செக்ஸ் வந்து ஒரு வழிவகை வகுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது சொல்கிறாங்க. ஸோ நோய் வரும்னா எந்த மாதிரி நோய் வரும் அப்படின்னா, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் வகைகள் இருக்குது. அதில் தான் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வந்து எய்ட்ஸ், ஹெச்ஐவின்னு சொல்லுவாங்க, ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு. இந்த எய்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து இது வந்து ஒரு 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 கேவலமான நோய் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நம்ம ஊரில் எல்லாத்துக்குமே இருக்கும். அசிங்கமான நோய் அப்படின்னு. ஏன்னா இது வந்து இந்த உடல் உறவில் செக்ஸ் வச்சுக்கிறதுனால பரவுறதுனால இந்த நோய் வந்தவங்களுக்கெல்லாம் வந்து அப்போ இவன் தான் வந்து எங்கேயோ போய் அன்ப்ரொடக்டடாக செக்ஸ் பண்ணியிருக்கான் போல், அதனால தான் இவனுக்கு வந்துருச்சு சி அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. அது உண்மை கிடையாது. ஏன்னா எய்ட்ஸ் வர்றது வந்து வெறும் செக்ஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து சுருக்கிட முடியாது. ஏன்னா வெறும் பிளட் டு பிளட் கான்டாக்ட் இருந்தால் இந்த நோய் வரும். உதாரணத்துக்கு உங்கள் கையில் ஏதாவது ஒரு காயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து இப்போது எய்ட்ஸ் பேஷண்ட்டோட கையிலையும் காயம் இருக்குது, அந்த 2 இடம் டச் ஆச்சுன்னா உங்களுக்கு எய்ட்ஸ் வரும். இப்படி தான் இதே மாதிரி தான் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்பவும் பாடியோட ஃப்ளூயிட்ஸ் 2 ஃப்ளூயிட்ஸும் வந்து ஒன்றா மீட் பண்ணும்போது இந்த மாதிரி வைரஸ் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். இந்த படத்தில் காட்டுவாங்க தெரியுமா, அருவி படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி எப்படி பரவுதுன்னு காமிச்சிருப்பாங்கன்னா, அந்த இளநீ வெட்டுறவருக்கு யாருக்கும் இருக்கும், வெட்டும்போது கையை கிழித்து இளநீ வெட்டுறவருக்கு எய்ட்ஸ் இருக்கும், கையை கிழித்து அந்த இளநிக்குள்ளே பிளட்டு போயிடும். அந்த பிளட்டை இந்த ஆக்ட்ரஸ் குடிப்பாங்க, அப்புறம் இவங்களுக்கு எய்ட்ஸ் வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. டெக்னிக்கலி இது வந்து அப்படி நடக்காது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து டேரெக்டாக பிளட் டு பிளட் கான்டாக்ட் இருக்கணும். நம்ம வாய்க்குள்ளே போடுறது எல்லாமே வந்து டைரக்ட் பிளட் கான்டாக்டே கிடையாது. அதெல்லாம் ஜீரணமாயிரும். ஸ்டொமாக்கோட ஆசிட் எப்படி அங்கே எல்லாத்தையும் அரைச்சி துவைச்சிரும். ஏன்னா இப்போது ரத்தம் வந்து பிளட் வெசல்ஸ்குள்ளே தான் இருக்குமே தவிர இங்கெல்லாம் ரத்தம் இருக்காது. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டேரெக்டாக அதுவும் ரத்தத்தில் கிடக்காது. அது ஜீரணமாகி அதுக்கப்புறம் செல்ஸ் வந்து அதை ஒரு ஃபில்ட்ரு மாதிரி போட்டு அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த வைரஸ் இதெல்லாம் வந்து டேரெக்டாக பிளட்டில் கலக்காதனால மோஸ்ட்டாக இது வயிற்றில் இருக்க ஆசிட்லேயே செத்து போயிடும். இல்லைன்னா அது அப்படியே இங்கே ஆரம்பிக்கிற ட்ராக்கு அடியில் போய் முடியும், அது அப்படியே காலையில் வந்துடும். ரொம்ப ரேராக தியரிட்டிக்கலி இது நடக்காது தான், பட் ப்ராக்டிக்கலி நடக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு வேளை வயிற்றில் அல்சர் இருக்குது, இல்லை வாயில் ஏதாவது இந்த கம்ஸில் வந்து ஏதாவது புண்ணு இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து அங்கே பிளட் கான்டாக்ட் இருக்கும், ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அப்போ வந்து இந்த எய்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்து ஜென்ரலாக இது ஒரு அசிங்கமான நோய் அப்படின்லாம் கிடையாது. இந்த நோயை பற்றி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு பயாலஜிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இல்லை ஆக போகிறீங்க அப்படின்னா இந்த வைரஸ் பற்றி படிச்சிங்கனாலே ஒரு என்னடா வைரஸ் இது, இவ்வளோ அதோட மெக்கானிசம், அது எப்படி உடம்புக்குள்ளே வருது, நம்ம உடம்பு எப்படி அது கண்ட்ரோல், நம்ம எதிர்ப்பு சக்தியவே அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, அப்போல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்னமும் ஒரு ஒரு பேய் கதை படிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு மெக்கானிசமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது ஒன் ஆஃப் த டிசீஸ் தான். இதுக்கப்புறம் நிறையா இந்த மாதிரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை பற்றி எதாவது டவுட் இருந்துச்சுன்னா உடனடியாக வந்து டாக்டரை போய் பாருங்கள். ஒருவேளை அன்ப்ரொடக்டட் செக்ஸில் ஏதாவது நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்க, பட் உங்களுக்கு வந்து இப்போ பயமாக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப டிலே பண்ணாமல் உடனே டாக்டரை போய் பாருங்கள். எய்ட்ஸை தவிர வந்து இன்னும் நிறையா டைப் ஆஃப் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணணும் இல்லை, வெறும் கிஸ் பண்ணாலே போதும் இந்த வாயை சுற்றி புண்ணு வர்ற மாதிரியெல்லாம் ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்லாம் இருக்குது. அந்த பேர் கூட நான் மறந்துட்டேன், ஹெர்பஸ் நினைக்கிறேன், ஹெர்பஸ் சம்திங் அந்த வைரஸ் பேர் வரும். ஸோ அது எப்படின்னா இது வந்து பேர் தான் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் நியூஸில் கூட பார்த்தேன், இந்த டிசீஸ் இருக்கவங்க யாரோ ஒரு குழந்தைக்கு போய் முத்தம் கொடுக்க போய் அந்த குழந்தைக்கு இப்போ அந்த டிசீஸ் வந்துருச்சு. அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு, அது போய் அதாவது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னால் பேர் வச்சுருக்காங்க, பட் இப்போ டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னாலே அது வந்து கேவலம் அப்படின்லாம் கிடையாது. உடனடியாக இது யாருக்கிட்டையும் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கூச்சப்படாதீங்க. டேரெக்டாக டாக்டர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி உங்கள் எதையுமே மறைக்காமல் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஹெச்ஐவியே வந்து இப்போது எய்ட்ஸே வந்து கண்ட்ரோலபிள், ஐ மீன் அது கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் பண்ண முடியாதுனாலும்
அந்த நோயோட ஒரு 60, 70, 80 வயசு வரைக்குமே தாராளமாக வாழ்ந்து இறந்து போனவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கெல்லாம் மோசம் இல்லை. இருந்தாலும் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு. அது எப்படி அப்போ வந்து ப்ரொடெக்டட் செக்ஸ் பண்ணுறது, பாதுகாப்பாக பண்ணணும் அப்படின்னா காண்டம் அப்படின்லாம் இருக்குது. என்னடா நீ இதை வந்து டீனேஜ் பசங்களாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு அன்ப்ரொடெக்டட் செக்ஸு, காண்டம் அதெல்லாம் பேசுகிறியடான்னா நான் சொல்லலைங்க. இதெல்லாம் வந்து 12th புக்லேயே இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கே கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. பரவாயில்ல எதுனே நம்ம சொல்லலாம் அப்படின்னு. 12th புக்கில் தான் அதெல்லாம் போட்டிருக்காங்க. காண்டம்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த வேசெக்டமி அப்படின்னு சொல்லி நிறையா மெஷர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து யங் பீப்புளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு 30-40 இயர்ஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த டீனேஜ் பசங்கள்லாம் இப்போ வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். பட் நம்ம ஊரில் வந்து இந்த விஷயத்தை வந்து எவனுமே சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கன்சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் செக்ஸ் எஜுகேஷனுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இதை தான் வந்து மெயினாக வந்து எல்லாருமே மெயினாக தெரிஞ்சுக்கணும். கன்சென்ட் அப்படின்னு என்னென்னா, ஒருத்தவங்களோட அனுமதி இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அவ்வளோதான். பேசிக்காக சொல்லப்போனால் ரொம்ப காம்ப்ளெக்ஸெல்லாம் நம்ம வந்து இது உள்ளே நோக்கி அந்த நுவான்சஸ் எல்லாம் நம்ம பேச போகிறது இல்லை. நோன்னா நோ அப்படின்னு நம்ம தலை அஜித்குமார் சொன்னார்ல, அதுதான் கான்செப்ட். இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்களோ காலேஜ் படிக்கிறீங்களோ ஒரு பொண்ணுக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறீங்க. ஆண்களாக இருந்தால் பெண், இல்லை பெண்களாக இருந்தால் ஒரு பெண் போய் ஆணை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்கள் கூட பழகிறதுக்கு, பேசுகிறதுக்கு, இல்லை சும்மா ஃப்ரெண்ட்லியாக தோளில் கை போடுறது கூட வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நோ, நீங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து அவன் என் பக்கத்தில் கிளாஸ்மேட்டாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், ஏன் ஒரு பேரண்ட்ஸாகவே இருக்கலாம். ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்க அதாவது அந்த இண்டிவிஜுவலோட அனுமதி இல்லாமல் எதையுமே பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. அவங்கள வந்து கன்சென்ட் இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது. பேசிக்காக அதுதான். இப்போ நிறையா அந்த அரேஞ்ச் மேரேஜிலலாம் பார்க்குறோம், விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்லாம். அதெல்லாம் வந்து சட்டப்படி குற்றம். அவங்க கன்சென்ட்டே இல்லாமல் பண்ணாலும், அது புருஷனாகவே இருந்தாலும் அவங்க பொண்டாட்டி வந்து நோ அப்படின்னு சொன்னால் நோ தான், தொடக்கூடாது. அதெல்லாம் இல்லை, நீ என் பொண்டாட்டி, நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றதான் நான் வந்து அது அந்த காலம். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் வந்து இது நிறையா பேர் இப்போ தெரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மெயினாக சிட்டிலலாம் வந்து இது நிறையவே மாறிக்கிட்டு வருது. அடுத்ததாக வந்து இந்த பியூபர்ட்டி டைமுக்கே திரும்ப போயிடும். அந்த டைமில் வந்து நிறையா பயங்களும் கேள்விகளும் இருக்கும். அப்படி காமனாக வந்து பசங்களுக்கு ஏற்படுற கேள்விகளை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல் கேள்வி என்னவாக இருக்குன்னா, நம்ம முன்னாடி அதை அட்ரஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா இந்த டைம் லைன். ஸோ அவங்கெல்லாம் ஹைட் ஆகிட்டாங்க, எனக்கு ஹைட் ஆகலை, அவங்களுக்கெல்லாம் மீசை முளைச்சிருச்சு, எனக்கு முளைக்கலை அப்படின்ற மாதிரி பயத்தில் இருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் லைனில் நடக்கும். அது உங்களோட ஜெனட்டிக்ஸை பொறுத்து இருக்கலாம். அப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு நியூட்ரிஷன் சாப்பிட்றீங்க அதை பொறுத்தும் இருக்கும். ஸோ இதை பற்றிலாம் பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. வாய்ஸ் மாறும்போது மாறும். இன்னும் அவங்க 8th படிக்கும்போது மாறிச்சா, அவங்க 9th படிக்கும்போது மாறலாம், இல்லை 10th படிக்கும்போது கூட மாறலாம். ஆனால் மாறும். அதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கேள்வி. இது வந்து நிஜமாகவே இந்த கேள்வி வந்து ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார். நான் காலேஜ் படிக்கும்போது, பேச்சுலர்ஸ் படிச்சுட்ருக்கேன். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து நான் தான் பயாலஜி படிச்சுக்கிட்டு இருந்தேன் காலேஜில், ஓகேவா? அதனால் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து கால் பண்ணி கேட்டார். இந்த மாதிரி அவன் என்ன வேலை பார்த்தான்னு தெரில. பட் அவன் கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி ஸ்பெர்ம் வந்து தண்ணியில் ரிலீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கேன், அந்த தண்ணியை யூஸ் பண்ணுற விமனுக்கு, ஃபீமேலுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்டான். எனக்கு எப்பறம் இப்போல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது. அப்புறம் மேபி நிறைய பேர் அதை பற்றி யோசிச்சிருக்கலாம். பட் சிம்பிளாக அதுக்கு ஆன்சர் என்னென்னா நோ, அதுக்கு வாய்ப்பு இல்லை, நோ சான்ஸ். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா இந்த ஸ்பெர்ம் இருக்குல்ல, அந்த ஸ்பெர்மில் ஸ்பெர்ம் செல்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது கூட ஒரு லிக்விட் வரும்ல, அது ஏன் வருதுன்னா அந்த ஸ்பெர்ம் செல் வந்து உயிரோடு வச்சுக்கிறதுக்காக. ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே ஒரு செல் இருக்குன்னா அதை வெளியே அந்த என்விரான்மெண்ட்டை விட்டு நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா அந்த செல் வந்து செத்து போயிடும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம பூமியில் வாழ்கிறோம் இல்லையா, திடீர்னு நம்மளை கொண்டு போய் ஸ்பேஸில் விட்டால் என்ன ஆகும்? எந்த சூட் அதெல்லாம் எதுவுமே போடாமல் டேரெக்டாக நான் போட்டுக்கு இதே சட்டையோடு என்னை வந்து ஸ்பேஸில் விட்றீங்க அப்படின்னா ஒரு செகண்டில் நான் விரைச்சி போயிடுவேன். அது மட்டும் இல்லாமல் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் தாங்க முடியாமல் செத்து போயிடுவேன். செகண்ட்ஸில் செத்து போயிடுவேன். அதே தான் ஸ்பெர்ம்ஸ்க்கு நடக்கும்.
நம்ம உடம்புட்டு அது வெளியே வருதுன்னா அந்த பாதுகாப்பான சூட் தான் வந்து அந்த அந்த சொல்யூஷன், அந்த அந்த லிக்விட். இப்போது அந்த லிக்விட்லேருந்து அது தண்ணிக்குள்ளே போகுதுன்னா தண்ணியோட பிஹெச், ப்ரெஷர் அதெல்லாம் தாங்க முடியாமல் உடனடியாக வந்து அந்த ஸ்பெர்ம் செத்து போயிடும். இதை நான் எப்போ பார்த்தேன் அப்படின்னா, ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எங்களுக்கு ஒன்று இருந்துச்சு. அது என்ன பண்ணணும்னா, இந்த டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணணும். எதுலன்னா பன்னியோட எம்ப்ரியோ வச்சு. ஸோ பன்னியோட பெண் பன்னியிலேருந்து ஒரு எக் செல் மட்டும் எடுத்துக்கணும். அப்புறம் ஆண் பன்னியிலேருந்து ஸ்பெர்ம் செல்ஸ் அவனுங்க எப்படி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தானுன்னு தெரியல, ஒரு டியூப்பில் வச்சுருந்தானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு நல்ல ஸ்பெர்ம் ஒன்றை எடுத்து இன்ஜெக்ஷன் எடுத்து மைக்ரோஸ்கோப் வழியாக வச்சு பார்த்து அந்த ஸ்பெர்முக்குள்ளே அந்த எக்குக்குள்ளே ஸ்பெர்மை விடணும். இதுதான் வந்து நம்ம ஊசியை வச்சு விடணும், எங்களோட ப்ராக்டிக்கல். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெர்ம் செல்ஸை வந்து கவுண்ட் பண்ணணும்ல. ஸ்லைடில் வந்து ஸ்பெர்ம் செல்ஸை போட்டு மைக்ரோஸ்கோப் அடியில் வச்சு பார்த்தோம், அதெல்லாம் இப்படி ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த அந்த ஸ்லைடை அப்படியே தூக்கி போட முடியாதுல்ல, ஏன்னா அடுத்த சாம்பிள் வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில. தண்ணியை யூஸ் பண்ணி கழுவணும் அப்படின்னாங்க. நான் வந்து ஏங்க தண்ணி யூஸ் பண்ணால் வந்து ஸ்பெர்ம் அதில் ஒன்றும் உயிரோட தானே இருக்கும், நீந்தி போயிடாதா அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் இருந்துச்சு. அப்புறம் தான் சொன்னாங்க, அதுதான் பெஸ்ட் மெத்தட் டு கில் ஸ்பெர்மா. ஏன்னா தண்ணியில் போட்ட உடனே அது உடனே செத்து போயிடுமா, அதுக்கப்புறம் அது வந்து யூஸ்லெஸ், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சாம்பிளை லோட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணியில் ஸ்பெர்ம் போகுது, ஸ்விம்மிங் பூலில் ஸ்பெர்ம் இருக்குது அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து உடனே செத்து போயிடும். அதனால் வந்து ப்ரெக்னென்ட்டெல்லாம் ஆக முடியாது. அது போக 90s கிட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய கேள்வி சின்ன வயசில் இருந்தது என்னவாக இருக்குன்னா, இது சயின்ஸ்லாம் கிடையாது, ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறதுனா குழந்தை பிறந்தணும் அப்படின்னா படத்துலலாம் அவ்வளோதானே காமிப்பாங்க, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சனால நிறையா பேர் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அது உண்மை இல்லைன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இன்னொரு கேள்வி, ஏன் பிம்பிள் வருது, பியூபர்ட்டி டைமில் பிம்பிள் வரணும்னா ஒரு வேளை என் மூஞ்சி நாசமாயிருமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். என் மூஞ்சி பாருங்கள் எப்போவும் சொரம் தான் இருக்கும். அம்மிக்கல்லை கொத்த தெரியாதவன் கொத்தியது போல் உள்ளது என் மூஞ்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிம்பிள் வரும். எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஒரு 7th ஸ்டாண்டர்டோ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்து பிம்பிள் வர ஆரம்பிச்சது. நான் காலேஜ் செகண்ட் இயர் வரைக்கும் எனக்கு ஃபுல்லாக பிம்பிள் வந்து தள்ளும். அதனால் இப்போ மூஞ்சி ஃபுல்லாக இப்போ தான் ஓரளவுக்கு இந்த தழும்பெல்லாம் மறைஞ்சு ரொம்ப இந்த ஓட்டையெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்குது. பிம்பிள் ஏன் வருது அப்படின்னா, எல்லாத்துக்குமே இந்த ஹார்மோன் தாங்க காரணம். டெஸ்டோஸ்டெரான் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கிறோம். அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கணுன்னா மூஞ்சியில் வந்து இந்த எண்ணெய் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஆயில் சுரக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த குட்டி குட்டி போர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பிளாக் ஆகிரும். அப்புறம் அந்த இடத்துல ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா என்ன, அந்த இடத்துல ஒரு புஷ்ஷுன்னு ஒன்று வெளியே வந்து நிற்கும். அப்புறம் அதுலேருந்து அந்த பஸ் வெள்ளை கலரில் ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் அது ஆறிடும், பக்கத்தில் மறுபடி ஆரம்பிக்கும். இது ஒரு சைக்கிள் மாதிரி இதை போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கில்லாதீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லியிருப்பாங்க, என்கிட்ட சொன்னானுங்க. நான் நம்மளுக்கு சும்மா இருக்குமா படிக்கும்போது யார்ட்டையாவது யோசிக்கும்போது பிச்சு கருப்பாக ஆகி அப்புறம் பல வருஷங்கள் ஆச்சு. பட் பேசிக்காக என்னென்னா, அது பிம்பிள் வர்றது அடலசன்ஸ் பீரியடில் ரொம்ப காமன். அதெல்லாம் போயிடும். எவ்வளோ தான் பிம்பிள் வந்தாலும், எவ்வளோ மோசமாக தழும்பு இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து கிளியர் ஆகிரும். அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்ல அப்படின்றதான் வந்து அடுத்த கருத்து. அப்புறம் வந்து இந்த வெட் ட்ரீம்ஸ் பற்றி நம்ம பேசிட்டோம். அப்புறம் ரேண்டம் எரெக்ஷன்ஸ் அதை பற்றியும் பேசணும். ஏன்னா என்னமோ இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து ஒரு சும்மா நீ அவ்வளோ காஜியாடா, நீ இவ்வளோ காஜியாடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல. இந்த ரேண்டம் எரெக்ஷன்ஸ் பற்றி பேசும்போது இதுவுமே வந்து டெஸ்டோஸ்டெரான் அதிகமாக இருக்கிறது தான் வந்து காமிக்குது. ஏன்னா அந்த அடலசன்ஸ் பீரியடில் அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகும்போது அப்பப்போ ரேண்டமாக எரெக்ஷன்லாம் வரும். இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா உங்களுக்கு ஆரோக்கியமாக அதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம். இதை பற்றி கவலைப்படலாம் தேவையில்லை. முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதுதான் வந்து மாஸ்டர்பேஷன். இதை பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருமே காமனாக இது வந்து ஒரு நார்மலான ஒரு ப்ராசஸ் தான். எல்லாருமே அதை பண்ணியிருப்பாங்க. மனுஷங்க மட்டும் இல்லை, குரங்குகளும் பண்ணும். அனிமல்ஸே பண்ணும்போது மனுஷன் மாத்திரம். ஸோ இது வந்து இயற்கையான ஒரு விஷயம். திரும்ப சொன்னாலும் அதுதான். ஏன்னா இதை வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் ஆக்குவாங்க.
எப்படின்னா பேர பசங்களா தப்பு பண்ணாதீங்கடா, பின்னாடி பிரச்சனையாக போயிடும்டா, அதெல்லாம் ஸ்டாப் ஆகிடும்டா, தண்ணி வர்றது நின்றுண்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டெக்னிக்கலி பயாலஜிக்கலி நான் சொன்ன மாதிரி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆண்களுக்கு வந்து அன்லிமிட்டடாக தான் நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பியூபர்ட்டியில் ஆரம்பிக்கிற ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் சாகிற வரைக்கும். ஸோ அந்த பைப்பில் தண்ணி தீர்ந்து போயிடும் அப்படின்லாம் கலாய்ப்பாங்கள்ல, அப்படிலாம் கிடையாது. அது கடைசி வரைக்கும் அது வரும். ஆனால் என்னென்னா மற்ற செல்களை மாதிரி தான் வந்து இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் செல்களும். இப்போது நம்ம ஒரு காயம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காயம் வந்து ஈஸியாக ஆறிடும். ஏன்னா இந்த டைமில் வந்து நம்ம செல்ஸ் எல்லாம் யங்காக இருக்கும். ஸோ ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடும். பட் வயசானதுக்கப்புறம் தோல்லாம் சுருங்கும் பார்த்திங்களா? ஏன்னா நம்ம செல்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சி போயிடும். எப்போவுமே ஒரு செல் உருவாகுது அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டெம் செல்லில் இருந்தால் உருவாகும். அந்த ஸ்டெம் செல்லோட பொட்டென்ஷியல் என்னென்னா அது வந்து இப்போது அதுக்கு நிறையா டைப் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் வந்து அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வகையான செல்களை மட்டும் தொடர்ந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ஸ்கின்னில் இருக்க அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் வந்து ஸ்கின் செல்ஸை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்பெர்மோட ஸ்டெம் செல்ஸ் வந்து ஸ்பெர்ம் செல்ஸை வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த கெப்பாசிட்டி வந்து மற்ற எல்லா செல்களும் மாதிரியும் தான் வயசாக அதுக்கும் குறைஞ்சிரும். அதனால் எனக்கு அப்சல்யூட்டாக அவ்வளோ நம்பர்லாம் தெரில. இப்போது ஒரு செகண்டுக்கு வந்து 1800 ஸ்பெர்ம் இப்போ நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 60-70 வயசு இருக்கும்போது மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 400 ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகலாம், இல்லை வந்து 200 ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் ப்ரொடியூஸ் ஆகும், அவ்வளோதான் மேட்ரு. மற்றபடி வந்து இது வந்து ஒரு ஆரோக்கியமான பிஹேவியர் அப்படின்னு கேட்டால் டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் மாஸ்டர்பேட் பண்ணுறது வந்து ஒரு செக்ஷுவலி ஆரோக்கியமான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எங்கே பிரச்சனை வருதுன்னா பான், ஆபாச படம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பான் பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணுறது தான் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து உண்மை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் எதையோ பார்த்து அதுக்கு உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க. இதை வந்து நேரில் நிஜமாலுமே வந்து ஒரு பெண் கூட நீங்கள் இருக்கும்போது இதே தான் நடக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா அது எதுவுமே நடக்காது. அதனால் வந்து உங்களுக்கு நிறையா ஏமாற்றங்கள் வரலாம். உங்கள் பர்சனல் லைஃப் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். அதனால் மாஸ்டர்பேட் பண்ணுறதையும் பான் பார்க்குறதும் அசோசியேட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த டீனேஜ் வயசில் தான் வந்து எல்லாருமே வந்து பானுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் ஆவாங்க. ஸோ அப்போவே வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு அதுதான் வந்து நல்லது. சரி, இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். அது என்னென்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு செக்ஷுவல் அரோசல் ஏற்படுது அப்படின்னா தாட்ஸ் இந்த ஓகே சிம்பிளாக சொல்லப்போனால் என்னடா மூட் ஐட்டியா அப்படின்லாம் கேட்குறோம்ல, அந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் தாட்ஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிடு வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கு பேர் வந்து ப்ரீ எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பர்பஸ் என்னென்னா லூப்ரிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த க்ரீஸ்லாம் தடவுவாங்க தெரியுமா, கொஞ்சம் அந்த ஃப்ரிக்ஷன்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அதே கான்செப்ட் தான் வந்து இந்த ப்ரீ எஜாக்குலேஷனும். ஸோ இது வந்து ஒரு லூப்ரிகேஷனுக்காக உடம்பு வந்து செக்ரீட் பண்ணுற ஒரு ஃப்ளூயிட். ஏன்னா பின்னாடி வந்து ஸ்பெர்ம் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி வர்றதுனால இது ஒரு ப்ரீ எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இப்போ என்னடா பண்ணலாங்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது எனக்கு. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இதுலேயும் வந்து சின்ன அமௌண்ட்டில் ஸ்பெர்ம் இருக்கலாம். பட் இதில் வந்து இருக்கக்கூடாது, டெக்னிக்கலி இருக்கக்கூடாது தான். ஏன்னா ஸ்பெர்ம் கிடையாது, இதுக்கு பேர் ப்ரீ எஜாக்குலேஷன் சொல்கிறோம்ல. பட் தவிர இதில் கொஞ்சம் ஸ்பெர்மும் இருக்கும். அதனால் ஒரு வேளை நீங்கள் அன்ப்ரொடெக்டட் செக்ஸை பற்றி நம்ம பேசணும்ல இதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் பண்ணும்போது நான் வந்து ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்புறம் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனேன்னு எனக்கு தெரில, அப்புறம் எப்படி வந்து குழந்தை ஃபார்ம் ஆச்சு, அப்புறம் எப்படி வந்து இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு தெரியலன்னு சொல்லுவாங்கள்ல. அதுக்கு காரணம்லாம் மெயினாக இதாக தான் இருக்கும். ஏன்னா இதில் ஸ்பெர்ம் இருக்கும், கண்டிப்பாக மேக்ஸிமம் இருக்கும். டெக்னிக்கலி நான் தான் சொல்கிறேன், டெக்னிக்கலி இருக்காது, பட் மோஸ்ட்டாகவும் இருக்கலாம். அது எப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து இதில் ஸ்பெர்ம் இருக்குன்றதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க அப்படின்றது தான். அதுக்காக தான் வந்து இதை நான் சொல்ல வரேன். ஃபைனலாக வந்து நம்ம எதில் முடிக்கலாம் அப்படின்னா,
பயாலஜிக்கல் செக்ஸை பற்றி பேசுவோம். முதல்ல சொன்ன மாதிரி மேல் XY, ஃபீமேல் XX, இது போக பயாலஜிக்கலி இன்னொரு செக்ஸ் இருக்குது. அது என்னென்னா XXY அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கிளின்ஃபெல்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு இன்டர்செக்ஸ் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஏன்னா இந்த செக்ஸ் ஃபார்ம் ஆகும்போது XXும் வரும், அதே நேரத்தில் ஒரு ஒய்யும் வந்துடும். ஸோ XSனால் அது ஃபீமேலு, XYனால் அது மேலு. இந்த ரெண்டும் கம்பைன் ஆகிறதுனால இவங்களுக்கு வந்து 2 செக்ஸோட குரோமோசோமும் சேர்ந்துருக்கும். ஸோ இவங்க தான் டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா வந்து டிரான்ஸ்ஜெண்டர் வந்து இவங்களையும் சொல்லுவாங்க. பட் மோஸ்ட்டாக வந்து இப்போ வந்து அது வந்து ஜெண்டர் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றது வந்து அவங்க வந்து நார்மலாக மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். பட் அவங்க வந்து அவங்களோட ஐடென்டிட்டி வந்து அது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ரைட்டாக தப்பா அதை பற்றிலாம் வந்து நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. நான் பயாலஜிக்கல் செக்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது மட்டும்தான் சொல்கிறேன். பட் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா, ஒவ்வொருத்தவங்களோட சாய்ஸை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் இல்லை, நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல தேவையில்லை. அது அவங்களுக்கு என்னமோ அவங்க வந்து அவங்க ஆணுன்னு நினைக்கிறாங்களோ இல்லை பெண்ணுன்னு நினைக்கிறாங்களோ, இல்லை அவங்க வந்து ஒரு ஆண் தான் எனக்கு நான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஆணாக இருந்துட்டு நான் ஆணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், பெண்ணை வந்துட்டு நான் பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களோ, அதெல்லாம் அவங்கவுங்க உரிமை. அதெல்லாமே இப்போ நம்ம ஊரில் சட்டமும் அதை அங்கீகரிச்சிருக்கு. ஸோ நீங்களும் நானும் வந்து அதெல்லாம் வந்து தடுக்க முடியாது, தடுக்கவும் கூடாது. அது தனி மனித சுதந்திரத்தில் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் வந்து நான் பேசணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மோஸ்ட்டாக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. அது போக ஸ்கூல்லையும் இதை பற்றி இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரில. நான் சொன்ன மாதிரி இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி சொல்லுவாங்களே தவிர கன்சென்ட் பற்றியெல்லாம் இப்போ யாரும் சொல்லிக் கொடுக்குற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த இந்த சில ஃபன்னியான காம்ப்ளெக்ஸான டவுட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து யாரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். பேசிக்காக இந்த எபிசோடில் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, ஃபைனலாக எல்லாமே வந்து நான் சொல்ல தான் நினச்சேன். இந்த மாதிரி இந்த டவுட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, டவுட்ஸ்லாம் வந்துச்சுன்னா தாராளமாக நான் இந்த மேல் எபிசோடுன்றனால அப்பா கிட்டே போய் கேட்கலாம், தப்பே இல்லை. நான் வந்து அப்படி தான் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு டைமில் வந்து ஒரு பயம் வந்துச்சு, டவுட் வந்துச்சு. பேக் ஆஃப் த மைண்டில் என்னடா நமக்கு மட்டும் இப்படி ஆகுது, நம்ம இன்னும் ஹைட் ஆகலையே, நம்ம இன்னும் வந்து மீசம் வலிக்கலையே, வாய்ஸ் சேஞ்ச் ஆகலையே அப்படின்னு எனக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் ஓப்பனாக எங்கள் அப்பாக்கிட்ட போய் கேட்டேன். அவரும் வந்து ரொம்ப டீசெண்டாக வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். உங்கள் வீட்லேயும் நீங்கள் அவன் அப்பா அம்மாட்ட கேட்கலாம். அப்படியும் வந்து உங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னா இன்டர்நெட்டில் தேடி படிக்கலாம். ஏன்னா நானே அப்படி தான் வந்து நிறைய விஷயங்களை தேடி அந்த டைமில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். டாக்டர்கிட்ட போய் கேட்கலாம், அவ்வளோதான். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே பேசுகிறது வந்து அதை நம்ம எப்போவுமே பேசுகிறதான். ஏன்னா அவனுக்கு மட்டும் என்ன தெரியும், நமக்கு தெரிஞ்ச நம்ம கூட படிக்கிறவனுக்கு நமக்கு தெரிஞ்சதில் தான் தெரியும். எக்ஸ்ட்ரா அவனை 2 விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கலாம். யாராவது ஒரு சீனியர் அண்ணா சொல்லியிருப்பாங்க, பக்கத்து வீட்டில் எவனாவது ஒருத்தன் அண்ணா சொல்லியிருப்பான். பட் அதுவுமே வந்து மேக்ஸிமம் ட்ரூவாலாம் இருக்காது. சும்மா அவனுக்கு தெரிஞ்ச நாலேஜை அவன் அடிச்சு விட்ருப்பான். ஸோ வரி பண்ணிக்க தேவையில்ல. எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது, அவங்களுக்கு அவங்கவுங்க டைம்லைன் இருக்குது. அந்தந்த டைமில் உங்கள் பாடிக்கு எப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் வருமோ அப்போ தான் வரும். அப்போ வந்து அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் செக்ஸ் எஜுகேஷன் பற்றி பார்க்கலாம். அதில் நான் என்னோடய கருத்துக்கள் நான் வந்து இன்னும் நிறையா யோசித்து வச்சுருக்கேன். அதை என்னென்ன அந்த எபிசோடில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.